எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வீடியோ பிளாக் ஆர்த்தி எஸ்எஸ்டி வழங்கக்கூடிய ஏற்றுமதி வழிகாட்டி. உங்களுக்கான 1 hour 50 ஷோ மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட்லேருந்து ரமேஷ்குமார் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார், எப்படி நல்லா இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். உங்கள் காஸ்டியூம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அப்படிங்களா? சரி, உங்களோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். ஓகே சார், போகிறப்ப சட்டையை சேஞ்ச் பண்ணிடலாம் சார். ஓகே, சூப்பர் சார். நம்ம வந்து இப்போ லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தோங்க சார். ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் இருக்குங்களா மக்கள்கிட்ட? ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க சார். சரிங்க சார். துபாய் கண்ட்ரிலேருந்து ராஜசேகர்னு பேசினாருங்க சார். சரிங்க சார். அவர் அங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுறேன், புதுசாக இம்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அங்கே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். ஓ சூப்பருங்க சார். இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஆஸ்திரேலியா, துபாய், ஸ்ரீலங்கான்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அங்கே புதுசாக அந்த கண்ட்ரீஸில் இம்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி புதுசாக பண்ண போகிறாங்க. நல்ல விஷயம் சார், நல்ல விஷயம், சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறப்பே. கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஏற்றுமதி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கேள்விக்குள்ளே போகலாமா சார்? போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் ஷோவை. ஓகே, சூப்பர் சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட திருச்சி மாவட்டம் இருக்கு இல்லைங்க சார். திருச்சி மாவட்டத்தில் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள், அதை பற்றின விவரங்கள் அண்ட் பழங்கள் பற்றிய விவரங்களை பற்றி சொல்லணும். சொல்லுங்கள். திருச்சி மாவட்டத்திலிருந்து நேந்திரம் வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம், முருங்கை இலை, கருவேப்பிலை ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் சர்வதேச விமான நிலையம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இங்கு இந்த இன்டர்நேஷ்னல் சர்வதேச விமான நிலையம் மூலம் பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஓ சூப்பர் சார். திருச்சியிலேருந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. திருச்சியிலேருந்து அந்த பழங்கள் விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ, இந்த பழங்கள் ஏற்றுமதி பண்ணுறது வந்து எந்தெந்த ஊரில் சார் நல்லா பெருசாக டெவலப் ஆகிருக்கு? இந்தியாவிலிருந்து பழங்கள், மாம்பழங்கள், திராட்சை, அன்னாச்சி பழம், சப்போட்டா, பப்பாளி ஆகிய பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து பழங்கள் 2024-25 ஆண்டில் ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், இந்தோனேஷியா, தாய்லாந்து, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. பழங்கள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். வணிக ஏற்றுமதியாளர்கள் பழங்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சிறப்பு சார். சார், இப்போ நம்ம இன்னொரு கொஸ்டின் என்னன்னா சார், இந்த ஆர்கானிக் என்றால் என்ன சார்? அதே மாதிரி ஆர்கானிக் பொருட்களை எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்க சார். இயற்கை முறையில் 100% இயற்கை பொருட்களை கொண்டு சாகுபடி செய்யப்படும் பொருட்கள் ஆர்கானிக் பொருட்களாகும். இந்தியாவிலிருந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஆர்கானிக் பொருட்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, நறுமணப் பொருட்கள், உலர்ந்த பழங்கள், டீ, காஃபி, தானியங்கள், பருப்புகள். இந்தியாவிலிருந்து ஆர்கானிக் பொருட்கள் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. ஆர்கானிக் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது. வணிக ஏற்றுமதியாளர்கள் ஆர்கானிக் பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். சார், இப்போ ஆர்கானிக் பொருட்கள் பற்றி சொன்னீங்க. இந்த நிலக்கடலை சாகுபடி எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி ஏற்றுமதி பண்ணலாம் சொல்லுங்கள். இந்தியாவிலிருந்து நிலக்கடலை குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நிலக்கடலை ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நிலக்கடலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். நிலக்கடலையை மதிப்பு கூட்டி கடலெண்ணெய் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். நிலக்கடலை மதிப்பு கூட்டி கடலெண்ணெய் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பயிர் இருக்க வேண்டும். பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். நிலக்கடலை மதிப்பு கூட்டி கடலெண்ணெய் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். நிலக்கடலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட கடலெண்ணெய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். சிறப்பு சார்.
சார் இப்போ நிலக்கடலை பத்தி சொன்னீங்க. நிலக்கடலை பத்தி பேசுறப்ப வந்து இன்னொரு மண்ணில் விளையிற இன்னொரு தாவரம் என்னன்னா காளான் சார். காளான் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்றாங்க? ஆனா அது மட்டும் இல்லாம உற்பத்தி வகைகள் அதை பத்தி சொல்லுங்க சார். இந்தியாவில் காளான் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் காளான் நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில் சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. காளான் வகைகள் பால் காளான், சிப்பி காளான், மொட்டு காளான் ஆகிய காளான் வகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காளான்களுக்கு வெளிநாடுகளில் அதிக தேவையும் நல்ல வரவேற்பும் உள்ளது. காளான் இந்தியாவிலிருந்து காளான் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஐரோப்பா, வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காளான் ஏற்றுமதி செய்ய ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் RCMC வாங்க வேண்டும். ஓ சூப்பருங்க சார். சார் இப்போ காளான் பற்றி பேசுனீங்க. இன்னொரு சில விஷயம் என்னென்னா சார், இப்போ வாழைப்பழங்கள் இருக்குல்லங்க சார், அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? அந்த வகைகள் பற்றி கொஞ்சம் கூறுங்க சார். சாகுபடி பண்ணுறது எப்படி சார்? உலகில் வாழைப்பழங்கள் சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது. தமிழ்நாட்டில் வாழைப்பழங்கள் தேனி மாவட்டத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. நேஷனல் பனானா ரீசர்ச் சென்டர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சி மாவட்டத்தில் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. வாழைப்பழங்கள் வகைகள் பூவன் வாழைப்பழம், நேந்திரம் வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம் ஆகிய வாழைப்பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைப்பழங்கள் தூய்மையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும். வாழைப்பழங்கள் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படி ஏற்றுமதி செய்யலாம். வாழைத்தண்டு, வாழை இலை ஆகியவையும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைக்காயை மதிப்பு கூட்டி சிப்ஸ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். வாழை நாரை மாநிலிருந்து மதிப்பு கூட்டி கூடைகள், பைகள், தரை விரிப்புகள், சட்டைகள் ஆகிய பொருட்களையும் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்ய ஐ கோடு வாங்க வேண்டும். சூப்பர் சார். ஐ கோடுனா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம். ஐ கோடு தான் லைசன்ஸுங்க சார். லைசன்ஸ். ஓ சூப்பர். ஒரு ஐ கோடு வாங்கிட்டு ஒரு காலர் வராங்க சார், பேசிடுறாங்களா? வணக்கம். வணக்கம் சார். எக்ஸ்போர்ட் சம்பந்தமா சொல்லுங்க சார். எங்கேருந்து பேசுறீங்க? உங்கள் பேர்? பழனி சார், திண்டுக்கல் மாவட்டம். பழனி. பழனி எந்த மாவட்டம் பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் சார். திண்டுக்கல் மாவட்டம். ஓகே சார். நம்ம ரமேஷ்குமார் சார் பேசுறீங்களா? ஓகே சார். கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த திருமலை பழம் இங்கே இருக்கு சார், திண்டுக்கல் மாவட்டத்தில். திண்டுக்கல் மாவட்டத்திலிங்க சார். சிறுமலை பழம் சார். சிறுமலை. ஆமாம் சார், சிறுமலை பழம். பிரதர் நீங்க பேசுறது கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா கேக்குது. கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி சவுண்டா பேசுறீங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சிறுமலை பழம் சார். இப்ப கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். சிறுமலை பழம். ஆமாங்க சார். அது இங்க இருந்து அது எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் பண்ணலாம் சார்? சிறுமலை பழம் வந்து இங்கே திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா இந்த நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குங்க சார். இந்த சிறுமலை பழத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசிடமிருந்து புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டுள்ளதுங்க சார். இந்த புவிசார் குறியீடு இருக்கிறதுனால ஏற்றுமதி தொழிலுக்கு இது ஒரு நல்ல ஒரு தரச்சான்றிதழ், நல்ல ஒரு அனுமதிங்க சார். சிறுமலை பழம் நல்ல முறையில் ஏற்றுமதி செய்யலாங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க உங்களோட கார்ட்ல போட்டிருக்கீங்களா பிரதர் அந்த பழம் வந்து இல்லையா? ஆமா சார். ஓகே பிரதர். ஓகே பிரதர். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் கண்டிப்பா விவசாயம் பண்ணவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நீங்க பண்ணணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பா சாரோட நம்பர் கீழே போயிட்டு இருக்கு பிரதர், நோட் பண்ணிக்கோங்க. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி மோர் தென் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி சார். அந்த ரமேஷ் குமார் போட்டுருக்க அந்த நம்பர். ஆமா சார். ஆமா அதேதான். ஓகேங்களா? நீங்களும் தொழிலதிபராக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாருங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம ஷோ பார்த்து நீங்க நம்ம திண்டுக்கல்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க சார். நாங்களே இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம் சார். ஆசியால சில பேர் ஆஸ்திரேலியால இருந்து ஃபோன் வருது, துபாயில இருந்து பேசுறாங்கன்னு சொல்றீங்க. இப்போ திண்டுக்கல்ல இருந்து ஒரு நண்பர் இப்போ பாருங்க இப்பதான் வேலை முடிஞ்சு வந்திருப்பாங்க. ஷோ பார்த்துட்டு கால் பண்ணி இந்த டைம்ல கேட்கணும்னு நினைக்கிற அவரோட ஆர்வத்தை பார்க்குறப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள் பொறுப்புகள் கூடுது. இன்னும் நல்ல தெளிவான கேள்விகள் கேட்கணும் உங்கள்கிட்ட, அப்போதான் மக்கள்கிட்ட போய் சேரும்னு சொல்லி. சார் அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், நம்ம இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் நாட்டுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றின விவரங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் நாட்டிற்கு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் சிங்கப்பூர் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், மலர்கள், தானியங்கள், எண்ணெய், மரச்சக்கால் தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நறுமணப் பொருட்கள், முந்திரி, ஏலக்காய், மிளகு, மஞ்சள், கிராம்பு, பாக்குமட்டி தட்டுகள், கவரிங் நகைகள், ஆடைகள், கைத்தறி பொருட்கள், கைவினைப் பொருட்கள், சணல் பொருட்கள், மருந்து பொருட்கள்,
விளையாட்டுப் பொருட்கள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களும் வணிக ஏற்றுமதியாளர்களும் சிங்கப்பூர் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யுங்கள். சுலபமாக ஏற்றுமதி செய்யலாம். பொருட்கள் கப்பல் மூலமாக எளிதில் அந்த நாடுகளுக்கு சிங்கப்பூர் நாட்டிற்கு சென்றடையும். கப்பல் கட்டணமும் குறைவாக இருக்கும். இறக்குமதியாளரிடமிருந்து ஏற்றுமதியாளருக்கு பணமும் விரைவில் கிடைக்கும். சிறப்பு சார், சிறப்பு சார். சார் இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள், குறைந்த முதலீட்டில் ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து ஹை கிளாஸ் பீப்புள்ஸான்னு கேட்டால் இல்லை, நடுத்தர மக்கள் அதிகமாக இருக்கப்போ குறைந்த முதலீட்டில் ஒன்று ஆரம்பிச்சு இதை வெற்றிகரமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பொருட்கள் பற்றி சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டிலிருந்து குறைந்த முதலீட்டில் ஏற்றுமதி செய்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய பொருட்களை பற்றி இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், நறுமணப் பொருட்கள், பாக்குமட்டை தட்டுகள், கவரிங் நகைகள், தஞ்சாவூர் ஓவியங்கள், தரை விரிப்புகள், கிச்சன் மேட்டுகள், மணி பர்ஸ், கர்ச்சீஃப், ஆடைகள் ஆகிய பொருட்களை குறைந்த முதலீட்டில் ஏற்றுமதி செய்து நல்ல லாபம் பெறக்கூடிய பொருட்கள். சிறப்பு சார், சிறப்பு சார். இந்த விஷயம்லாம் வந்து பண்ணானா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட மான்சென்ட்னு சொல்றது வந்து கோயம்புத்தூர் இல்லைங்க சார். கோயம்புத்தூர் விமான நிலையத்துலேருந்து என்னென்ன பொருட்கள் எந்தெந்த நாட்டுக்கு போகுது அதை பற்றி சொல்லுங்கள். கோவை விமான நிலையம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையமாக சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. கோவை விமான நிலையத்தின் வழியாக காய்கறிகள், பழங்கள், ரோஜா மலர்கள், மஞ்சள், கிராம்பு, மிளகு, ஏலக்காய், வெல்லம், கரும்பு, வாழை இலை. இன்னொரு கால் வந்துட்டாங்க சார், பேசிடலாங்களா? வணக்கம். வணக்கம் சார். சார் இந்த ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் பிரதர்? சார் பேர் ராகவன் சார். ராகவன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் இங்க வந்து எங்களுக்கு இந்த முருங்கையில நிறைய இருக்கு சார். முருங்கை காய். ஓ சிறப்பு பிரதர், சார்ட்ட பேசுங்க. உங்களோட தகவல் மற்றும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த முருங்கை வந்து எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்றீங்க சார்? பண்ணலாம் சார். சொல்றேன். முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்யலாங்க சார். அப்புறம் முருங்கை இலை ஏற்றுமதி செய்யலாங்க. முருங்கைக்காய் மற்றும் முருங்கை இலை மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா, ஜெர்மன், கனடா, நியூசிலாந்து, நெதர்லாந்து, வியட்நாம், தாய்லாந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாங்க சார். இது அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதை நீங்க நல்லபடியா இந்த முருங்கைக்காய் மற்றும் முருங்கை இலையும் நல்லபடியா ஏற்றுமதி செய்யலாங்க சார். கீரை வந்து அது எப்படி சார்? அது வந்து இது காய வச்சு கொண்டு கொடுக்குறதா சார்? இல்லை ஆமாங்க சார். முருங்கை இலை வந்து நீங்கள் காய வச்சு அப்படியே ஏற்றுமதி தரம் வாய்ந்த பேக்கிங் செய்து அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டியது இருக்குங்க சார். சரி, இது வந்து நான் உங்களுக்கு மற்ற ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் நான் எப்படி சார் கேட்கறது? நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். ரமேஷ்குமார் நம்பர் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அது இப்போ ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சாருக்கு கால் பண்ணி மோர் தென் டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட அவங்க தனியா கிளாஸஸ் வேற எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி. இப்போ வந்து நீங்க விவசாயம் பாக்குறீங்களா பிரதர், இல்ல உங்களோட காட்டுல விளையிற பொருட்கள்ங்களா? அதெல்லாம் சார் இங்க எங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வரும் சார். ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு வரும். மார்க்கெட்ல வர பொருட்கள் இல்லைங்களா? அதை வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்க. அதான் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஆமா சார். ஆமா. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன ஒரு முயற்சி தான். கண்டிப்பா இது நிறைய வீட்ல வந்து பார்ட் டைமா கூட இது பண்ணிட்டு இருக்காங்களாமா. உங்களுக்கு கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி ரமேஷ்குமார் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சார். உங்களுக்கு கேட்ட தகவல் போதுமானதா இருந்துச்சா? சார் நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். பரவாயில்ல, நீங்க திண்டுக்கல் மாவட்டத்துல 2 பேர் கூப்பிட்டுருங்க. ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ஒருத்தர் வேற கூப்பிட்டுருக்காரு. அவருக்கும் சந்தேகங்கள் பத்தி கேட்டிருந்தாங்க. சார் நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர் விமான நிலையத்துல இருந்து என்னென்ன பொருட்கள் போகுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அதை பத்தி சொல்லுங்க. கோவை விமான நிலையம் சிறந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சிறந்த சர்வதேச விமான நிலையமாக செயல்பட்டு வருகிறது. கோவை விமான நிலையத்தின் வழியாக காய்கறிகள், பழங்கள், ரோஜா மலர்கள், மஞ்சள், ஏலக்காய், மிளகு, கிராம்பு, வெல்லம், கரும்பு, வாழை இலை ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கோவை விமான நிலையத்தின் வழியாக சிங்கப்பூர், ஷார்ஜா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. சிறப்பு சார், சிறப்பு சார்.
ஆனால் அவர் கால் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் சார் இருந்துச்சு. நிறைய பேர் கூப்பிடுறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்கு, நல்ல விஷயம். விவசாயிகள் அந்த மாதிரி வியாபாரிகள் பொதுமக்கள்னு நிறைய பேர் ஆர்வமா பேசுறாங்க சார். சார் இப்போ நம்ம ஊத்துக்குழி வெண்ணெய் இருக்குல்ல சார், ஊத்துக்குழி வெண்ணெய் மற்றும் நெய் எப்படி ஏற்றுமதி பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்க சார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி என்ற கிராமத்தில் வெண்ணெய் தரமாக கிடைக்கிறது. ஊத்துக்குழி வெண்ணெய் உலக புகழ் பெற்றது. ஊத்துக்குழி வெண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெண்ணெய் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். வெண்ணெயை மதிப்பு கூட்டி நெய் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். வெண்ணெயை மதிப்பு கூட்டி நெய் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். வெண்ணெயை மதிப்பு கூட்டி நெய் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். வெண்ணெயை மதிப்பு கூட்டி நெய் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் இருக்க வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். ஊத்துக்குழி வெண்ணெய் இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெண்ணெய் மற்றும் ஊத்துக்குழி வெண்ணெய் மற்றும் நெய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். ஊத்துக்குழி வெண்ணெய் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட நெய் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சிறப்பு சார். நான் இப்போ பேசிட்டு இருந்தப்ப சார் இந்த வாழைப்பழ சாகுபடி பற்றி பேசிட்டு இருந்தோம். அது டக்குன்னு மிஸ் ஆன மாதிரி இருக்கு. அதை பற்றி மட்டும் நோட்டீஸ் சொல்லிடுறீங்களா? சரி, ஓகே சார். உலகில் வாழைப்பழங்கள் சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது. வாழைப்பழங்கள் தரமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். வாழைப்பழங்கள் வகைகள் பூவன் வாழைப்பழம், நேந்திரம் வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம் ஆகிய வாழைப்பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைப்பழங்கள் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். வாழைக்காய் மற்றும் வாழை இலையும் ஆகியவையும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைக்காயும் மதிப்பு கூட்டி சிப்ஸ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். வாழை நாரிலிருந்து மதிப்பு கூட்டி கூடைகள், பைகள், தரை விரிப்புகள், சட்டைகள் ஆகியவை தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். வாழைப்பழங்கள், வாழைக்காய், வாழை இலை, வாழை நாரிலிருந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சிறப்பு சார். சார் இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஏற்றுமதி வகுப்புகள் பற்றி இப்போ பார்த்தீங்களா, 2 பேர் கால் பண்ணாலும் அவங்களுக்குமே சந்தேகங்கள் இருக்கு. இந்த கிளாஸ் டைம் டேபிள் சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார். சொல்லுங்கள் சார். நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தியரி பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை, ஏற்றுமதி உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி, ஏற்றுமதிக்கு சிறப்பு பேக்கிங் செய்வது எப்படி, அரசிடமிருந்து ஊக்கத்தொகை வாங்குவது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து வகைகளையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் 2 வகையான பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். முதல் வகையான பயிற்சி வகுப்பில் 3 வகுப்புகள் இருக்கின்றன. இந்த 3 வகுப்புகளை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஆகஸ்ட் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு நடத்த உள்ளேன். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இந்த நேரடி பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. அடுத்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்காக வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கும் தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கும் ஏற்றுமதி 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றி தேதி அட்டவணை: ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஆகஸ்ட் 6 தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. அந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் தரத்தில் நடத்தி வருகிறேன். ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். சிறப்பு சார். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்கோம். இப்போ நல்ல ஒரு பாடல் பார்த்துட்டு வந்துடுறோம். கருப்பு படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடு வருது, காடு சாங் பார்த்துட்டு வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் உங்கள் விஜே பிளாக் ஆர்த்தி. இது SST வழங்கக்கூடிய ஏற்றுமதி வழிகாட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது சொல்கிறதுக்கு ரமேஷ்குமார் சார் வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிரேக், குட்டியாக ஒரு சாங் வந்துருக்கு, பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன்.